இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு இன்டைரக்ட் கார்லேஷன் தான் இருக்குது. பட் வந்து இப்போ இது சாப்பிடாதீங்க, அது சாப்பிட்டா வரும், இப்போ வந்து பேக்டு ஃபுட்லாம் சாப்பிட்டா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே. பட் அதில் வந்து ஒரு டைரக்ட் கார்லேஷன் இருக்குது. பட் டெஃபினட்டாக ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டமக் கேன்சர், வயிறு கேன்சரு, குடல் கேன்சர், கோலரெக்டல் கேன்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாதிரி மலக்குடல் கேன்சர், இது எல்லாமே உணவு சம்மந்தப்பட்டது. டெஃபினட்டாக அதில் வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் இருக்குது. நிறையா பார்த்தீங்கன்னா ரெக்டல் கேன்சர்ஸ்லாம் அப்படி அதிகமாகி போச்சு, ஸ்டமக் கேன்சர்ஸ் அதிகமாகி போச்சு. இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் தான் காரணம். இப்போ ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக அது மாதிரி அதிகமாக இருக்குது. அதனால் டெஃபினட்டாக வந்து நம்ம ஜங்க் ஃபுட்டு, இந்த பேக்டு இதெல்லாம் வந்து ப்ராசஸ்டு இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது.